இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து என்ன நினைக்கிறாரு, வெளியே போயிட்டோம் நம்ம வெளியே போனதுக்கு முக்கிய காரணம் எடப்பாடி பழனிசாமி, வெளியே போனது முக்கிய காரணம் பிஜேபி லீடர் கூட நான் ஏன்னா அவர் ஹெல்ப் பண்ணல அப்படின்ற ஒரு தனிப்பட்ட வெஞ்சன்ஸை தான் அதில் வந்து உள்புட்டுறாங்க. தாவேக்கா வந்து தமிழ்நாட்டில் 234 தொகுதி நாங்கள் ஜெயிக்க வைக்க போகிறோம், ஒட்டுமொத்த தாவேக்காவுக்கு வந்து நான் வந்து ஒரு அட்வைஸராக இருந்து அதை வழி நடத்துவேன்னு சொன்னால் நம்ம ஏற்புடைய தான் எடுத்துப்போம். எடப்பாடி எங்கெங்கே நிற்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து எதிராக போட்டிடுவேன் அப்படின்றது இது ஒரு பேச்சா? அந்த கட்சியை விட்டு வெளியில் போய் ஆப்போனண்ட் கட்சியில் சேர்றீங்க. இப்போ மைத்ரேயன் போய் சேர்ந்துட்டாரு, அன்வர் ராஜா சேர்ந்துட்டாரு, மருது அழகராஜ் சேர்ந்துட்டாரு, கலைராஜன் ஏற்கனவே முன்னாடியே போய் சேர்ந்துட்டாரு. இப்படி வந்து இந்த கட்சியில் இவ்வளோ நாள் சுகங்களை அனுபவித்து விட்டு, இவ்வளோ பதவிகளை அனுபவித்து விட்டு, அதிகாரங்களை பகிர்ந்து விட்டு, இப்போ இந்த கட்சி எங்களுக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு அங்கே போனீங்கன்னா மனசாட்சி இடம் கொடுக்காது. அதிமுக தொண்டனும் அதை விரும்ப மாட்டான். கொள்கையே இல்லாததான், கொள்கை இல்லாமல் ஒரு கட்சி நடத்துறது தான் தாவேக்காவோட கொள்கை. இப்போ நீங்கள் திராவிடர் கொள்கை, நாங்கள் தேசியம், இன்னொரு சீமா என்ன சொல்கிறார், தமிழ் தேசியம் தான் எங்கள் மாடலுன்றார். ஏடிஎம்கே ஜெயலலிதா ஆட்சி கொண்டு வருவோம், காங்கிரஸ் காமராஜ் ஆட்சி கொண்டு வந்துடும், ஒரு மாடல் அரசாங்கத்தோடு நடக்குது. தாவேக்காக்கு என்ன மாடல் இருக்கு? அவரே மாடல் மாதிரி வராரு, பேசுறாரு, போறாரு, காமெடி பண்றாரு, அப்படி அவள் தான் மாடலு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் வெங்கடேசன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் சிவி சண்முகம் அவர்கள் வந்து கட்சிக்குள்ளே துரோகிகள்லாம் சொல்லி பேசியிருக்கிறாரு. உண்மையிலே அப்படி இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கா? அது என்ன, யாரை தான் சொல்கிறாரு சார்? அது இல்லை, அவங்க கட்சியோட உள்கட்சி பிரச்சனை. கட்சியை விட்டு வெளியே போனவர்கள், தனித்தனி ஆரம்பித்தவர்கள், டிடிவி தினகரன் ஆகட்டும், ஓபிஎஸ், செங்கோட்டையன்லாம் கட்சியை விட்டு வெளியே போயிட்டாங்க. கட்சியை விட்டு வெளியே போனவங்களை பற்றி பொது வழியில் பேச முடியாது அப்படின்றதுனால தான் அப்படி அதை மேற்கோள் காட்டுறாங்க. இப்போ கூட நாங்கள் வந்து 75 சீட்டுகள் வென்றெடுத்தோம், இன்னும் கட்சிகளுக்குள்ளே வந்து யூனிட்டி இருந்தால் இன்னும் அதிகமான சீட்டுகள் வென்றெடுத்து நம்ம வந்து ஆட்சி அமைச்சிருக்கலாம், கிட்டத்தட்ட வந்து வெற்றியினுடைய நுனியில் வரை போய் நம்ம திரும்பியிருக்கோம், அது வந்து துரோகங்கள் தான் காரணம் அப்படின்றது தான் அவருடைய கணிப்பு. கட்சியை விட்டு வெளியில் போய் திமுகவுக்கு எதிராக, அதாவது அஇஅதிமுகவுக்கு எதிரான நிலைப்பாடில் இருக்கவங்கெல்லாம் அவங்கள பொறுத்தவரை துரோகிங்க தானே. இப்போ நீங்கள் ஒரு கட்சியில் பிரயாணம் பண்ணிட்டுருக்கீங்க, அந்த கட்சியை விட்டு வெளியில் போய் ஆப்போனண்ட் கட்சியில் சேர்றீங்க. இப்போ மைத்ரேயன் போய் சேர்ந்துட்டாரு, அன்வர் ராஜா சேர்ந்துட்டாரு, மருது அழகராஜ் சேர்ந்துட்டாரு, கலைராஜன் ஏற்கனவே முன்னாடியே போய் சேர்ந்துட்டாரு. இப்படி வந்து இந்த கட்சியில் இவ்வளோ நாள் சுகங்களை அனுபவித்து விட்டு, இவ்வளோ பதவிகளை அனுபவித்து விட்டு, அதிகாரங்களை பகிர்ந்து விட்டு, இப்போ இந்த கட்சி எங்களுக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு அங்கே போனீங்கன்னா எம்ஜிஆருடைய பேரை நீங்கள் கையிலையோ, எம்ஜிஆருடைய கொடியை வந்து நீங்கள் கையில் பச்சை கொடுத்துக்கிட்டு நீங்கள் அங்கே போய் ட்ராவல் பண்ணுறப்போ உங்களோட மனசாட்சி இடம் கொடுக்காது. அதிமுக தொண்டனும் அதை விரும்ப மாட்டான். இதுதான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து என்னென்னா, எடப்பாடி அவர்கள் எல்லா மீட்டிங்லையும் சொல்கிறது உண்மையாகுதுல்ல, திமுகவுக்கு ஃபேவராக தான் இவங்கெல்லாம் செயல்படுறாங்கன்னு எவ்வளோ மீட்டிங்கில் சொல்கிறார். திமுகவோட பி டீம்னு சொன்னாரா இல்லையா? செங்கோட்டையனை திமுகவோட பி டீம்னு அவர் சொன்னாரா இல்லையா? இன்றைக்கி செங்கோட்டையன் தாவேக்கா போயிட்டார்ல. இன்றைக்கி நல்லதோ கெட்டதோ அந்த கட்சி உள்ளேருந்து போராடி அது மேட்டெடுத்து அந்த கட்சியிலேருந்து வென்றெடுக்கிறதாங்க ஒருவருடைய இருக்குதுவோம். அப்போ இன்னமும் அந்த குமுறல் இருக்குன்னு ஒத்துக்கலாமா? இன்னமும் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி துரோக வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இல்லை, அப்படி வந்து அது வந்து கட்சி உள்ளே என்ன நடக்குதுன்றது நமக்கு இம்பேக்டாக சொல்ல முடியாது. ஆனால் இஷ்யூஸ் என்னென்னா, ஒருத்தங்க வந்து ஒருத்தங்களை ஒதுக்குறாங்க அப்படின்னா அந்த ஒதுக்குறதுக்கான சில முன்னேற்பாடுகள், சில முன்னெச்சரிக்கைகள், சில விஷயங்கள் அவங்க பண்ணது இவங்க காதுக்கு வந்தவொன்னே ஒதுக்குவாங்க. இப்போ செங்கோட்டையனே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒருங்கிணைப்புன்னு வந்தார். ஒருங்கிணைப்புறதுக்கு எடப்பாடி அவர்கள் என்ன சொல்கிறாரு, இவங்களை வந்து ஓபிஎஸ் அவர்களோ, டிடி தினகரனோ, சசிகலா அவர்களோ தனிப்பட்ட முறையில் நான் வந்து வெளியே ஏற்றலை, செயற்குழு பொதுக்குழுவில் வச்சு தான் வெளியேற்றினாங்க. நீங்கள் செயற்குழு பொதுக்குழுவில் மறுபடியும் கூட வைக்கலாம் அப்படின்றப்போ உள்கட்சி பிரச்சனையாகுது. அப்போ உள்கட்சி பிரச்சனையாக இருக்கிற விஷயத்தை பொது வழியில் வந்து நான் ஒருங்கிணைச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கெடு வந்து பொதுச் செயலாளருக்கு விடுத்தாங்கன்னா, ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு, ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு 2ஆம் கட்ட தலைவர் கெடு வைக்கிறப்போ அந்த கட்சி அப்படி எப்படி ஏற்றுக்கும்? நீங்கள் அதை அலோவ் பண்ணிங்கன்னா எல்லாரும் கிளப்பிடுவாங்களே வெளியில் வந்து, நானும் வந்து ஒரு கெடு வைக்கிறேன், எனக்கு இதுக்கு டிமாண்டை சொல்லுங்கள், நாங்களும் கெடு வைக்கிறேன்ட்டு அது கட்சி அனுமதிக்காது. அதுவும் ஒரு ஏடிஎம்கே அனுமதிக்கவே அனுப்பிக்காது. ஏன்னா அது இராணுவ கட்டுப்பாடு உள்ள கட்சின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து எம்ஜிஆர் படம், ஜெயலலிதா படம் வந்து போடலை விவசாயிகள் மாநாட்டில் அப்படின்னு சொல்லி நீங்கள் அது கலந்துக்கல. அப்புறம் ஒரு 10 நாள் கழித்து உதயநிதி அவர்களும் மற்றவர்களும் கலந்துக்கிற திமுக சைக்கிள் கொடுக்கும் அரசு நிகழ்ச்சிகளை ஜெயலலிதா படமும் இல்லை, எம்ஜிஆர் படமும் இல்லை, நீங்கள் போய் வாலண்டியராக கலந்துக்கிட்டீங்க, அதுக்கு ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ரெண்டாவது, ஈரோடு சம்மந்தப்பட்ட ஈரோடு கிட்டே இருக்கக்கூடிய ஒரு 10 தொகுதிகள் வந்து உங்களுக்கு பொறுப்பாளரை கொடுத்தா ஒன்றுமே நீங்கள் ஜெயிச்சு கொடுக்கல. ஆனால் எடப்பாடியில் கொடுக்கப்பட்ட ஜெயிச்சிகளை அவர் ஜெயிச்சு கொடுத்தாரு. அப்புறம் ஈரோடு கிழக்கு தேர்தலில் டெபாசிட் போகிற அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணான்றப்ப இதெல்லாம் கணக்கீடு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் வந்து பின்வாசல் வழியாக போய் மற்றவர்களை சந்திக்கிறது இதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தோன்னா சரி, இவங்க நம்ம கட்சிக்கு செட் ஆகலை,
அப்போ அந்த கட்சியை விட்டு அவங்க போகிறாங்க அப்படின்றத நான் முன்னாடி சொன்னது இப்போ நடக்குதா இல்லையா பி டீமு அதை தான் இப்போ அவர் முன்வைக்கிறார். அதில் ஒன்றும் தவறு இல்லை. இப்போ நீங்கள் இப்போ வந்து நீங்கள் இப்போ மருது அழகராஜ் போனார், யாரும் தடுக்கலை. இவர் போனாரா இல்லையா, நம்ம மைத்ரேயன் போனாரா இல்லையா? அவர் மைத்ரேயன் எல்லா கட்சியும் வந்து திருப்பி அங்கே போயிருக்காரு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மனோஜ் பாண்டியன் போயிட்டாரா இல்லையா? அப்போ இவர் வந்து திமுகவுடைய பி டீம் எடப்பாடி சொன்னது உண்மையாயிடுச்சுல. இப்போ நான் கட்சி இப்போ சைதை துரைசாமி நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக சொல்லுவேன். ஏன் அவருக்கு வந்து தலைமையோட முரண்பாடோ இல்லை ஈடுபாடு இல்லையோ வெளியில் போயிட்டார், எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. அவர் பாஜகவில் இணையலை, திமுக போல, காங்கிரஸ் போல, அவர் உண்மையான விசுவாசம் வச்சு எம்ஜிஆர் புகழ் பரப்புற வேலையை நான் பண்ணுறேன். எம்ஜிஆர் வந்து பிறந்த பூர்வீகமாக இருக்கக்கூடிய கேரளா விட புதுப்பிச்சு அங்கே எம்ஜிஆர் இல்லைன்னு பண்ணுறேன். எம்ஜிஆரான விஷயங்களுக்கு என்னென்னவோ அதை நான் முன்னெடுக்கிறேன். அவர் புகழ் படுக்கிற வேலையை மட்டும் நான் பண்ணுறேன்றத அவர் எப்படி ட்ராக் எடுக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. அப்போ நீங்கள் எம்ஜிஆரோட உண்மையான விசுவாசியாக தான் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ நான் முன்னாடி லிஸ்ட் கொடுத்த யாருமே அவங்களெல்லாம் ஏன் நம்ம ஏற்றுக்க மாட்டேங்கிறோம்? அதிமுகவில் மீண்டும் வாங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தற்போதைய அதிமுக ஏன் இவங்களை போல இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்குலாம் ஏன் நம்ம இல்லை? சைதையார் வந்து அதிமுகவில் வந்து இணையரெல்லாம் என்றைக்குமே சொல்லலாம். அவர் வந்து முடிஞ்சிச்சு, எனக்கு போதும், எம்ஜிஆர் புகழ் பரப்புற வேலைகளை பாரு, ஒருங்கிணைக்கிற வேலையை பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுறாரு தவிர, அவர் வந்து இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல் இருக்கக்கூடிய பொதுச் செயலராக இருக்கிறதா அவர் மேலே வந்து இந்த குற்றச்சாட்டுகள் எங்கேயும் வச்ச மாதிரி நான் படித்ததில்லை எங்கேயுமே. அவரான வேலையில் முடிஞ்சு அந்த மாதிரி செங்கோட்டையன் அவர் போயிருக்கலாம், நல்லது. ஒன்றிணைக்கிற வேலையில் அவர் இறங்கினார், அது பண்ணலாங்க, அது பண்ணலாம். வெளியிலிருந்து ஒன்றிணைக்க வேலை போனால் நீங்கள் பொதுவான ஆளாயிடுறீங்க. நீங்கள் வளர்ந்த ஒரு கட்சி, நீங்கள் பார்த்த அந்த கட்சி மூலம் தான் நீங்கள் பெரிய இடத்துக்கு வந்தீங்க. அந்த கட்சி வந்து நல்லபடியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறப்ப அது வாழ்த்துக்கள் தானே. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கான இணையாமல் தனியாக ஒரு அமைப்பை ஆரம்பித்து நான் எம்ஜிஆர் புகழ் பரப்புறேன்னு சொன்னார்னா நம்ம இதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ மறுபடியும் அதிகாரத்தை நோக்கி தான் நீங்கள் நகர்றீங்க. இன்றைக்கி மைத்ரேயனுக்கு எவ்வளோ வயசாகுது, அன்வர் ராஜாவுக்கு எவ்வளோ வயசாகுது? இனிமேல் அவங்க திமுகவில் போய் அந்த கட்சியை வார்த்தெடுத்து அந்த அதிகாரத்தை பகிர்றதுல என்ன ஆக போகுது? அதுக்கு நீங்கள் வெளியிலே போயிருக்கலாம்ல. அப்போ அந்த இடத்துல என்ன பிரச்சனை வருது? எம்ஜிஆருடைய உண்மையான தொண்டன் இல்லை அவர்கள்ன்றது பறைசாற்றப்பட்டதா இல்லையா? அதுதான் எடப்பாடி சொல்கிறார், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சைதை துரைசாமி அவர்கள் பேரை சொல்லும்போது ஒரு கேள்வி வருது. 2011 தேர்தலில் வந்து எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏதோ இத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் தான் அவர் இது பண்ணிட்டார், முறைகேடு நடந்திருக்கு. 2011 வந்து கொளத்தூர் தேர்தலில் சைதை துரைசாமி அவர் ஏடிஎம்கே சார்பாக நிப்பாட்டப்பட்டார். ஸ்டாலின் அவர் நின்னார். அப்போ அவர் துணை முதல்வராக இருந்தார். அவங்களுடைய ஆளுங்கட்சியாக இருந்த அந்த அதிகார துஷ்யோகத்தை பயன்படுத்தி வெறும் 2011 தேர்தலில் 2033 வாக்கு வித்தியாசத்தில் தான் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றதாக அன்றைக்கி அறிவிக்கப்பட்டது. ஃபஸ்ட் ரவுண்டில் லாஸ்ட் ரவுண்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா சைதை துரைசாமி வெற்றின்லாம் இங்கே வந்துருச்சு. எப்படி ப. சிதம்பரம் காரைக்குடியில் வந்து வெற்றின்னு சொல்லிட்டு ராஜகண்ணப்பன் வெற்றின்னு சொன்ன பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லை ப. சிதம்பரம் தான் வெற்றின்னு ஒரு ரூமர் வந்துச்சுல, அதே மாதிரி இங்கே நடந்துச்சு. 2011 சைதை துரைசாமி வெற்றி பெற்று விட்டார்னு அறிவித்தாங்க. அப்புறம் அடுத்த ரவுண்டில் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஸ்டாலின் அவர்கள் 2033 ஓட்டில் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுட்டார்னு சொல்லி அறிவித்தப்போ அந்த ஓட்டுக்கு பணம் கொடுத்தது வீடியோ ஃபுட்டேஜ் அதிகார துர்பிரஷன் என்னென்ன பண்ணாங்களோ அந்தந்த விஷயத்தெல்லாம் வைத்து சைதியார் உடனடியாக வந்து கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். அது 2017 அந்த வழக்கு வந்து டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் எல்லோரும் ஈஸியாக எடுத்துப்பீங்க. இப்போ 2011 அவர் வெட்டுட்டார், அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் ஜெயிச்சிட்டாரு, அதுக்கப்புறமும் ஒரு 2021 ஜெயிச்சு குளத்தூரில் எம்எல்ஏ இருக்கார். இப்போ அந்த தீர்ப்பு வந்து என்ன போது, நிறைய பேர் இங்கே வந்து ரொம்ப ஒரு ஈஸியாக அதை எடுத்துக்கிறாங்க. அந்த தீர்ப்புனால் வந்து தகுதி நீக்கம் செய்ய முடியாதுன்றது ஒத்துப்போம், ஏன்னா முடிஞ்சிருச்சு, டைம் முடிஞ்சிருச்சு. ஆனால் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை நோக்கி நகர்த்தும். இப்போ கெஜ்ரிவால் என்ன ஆனார்? கெஜ்ரிவால் ஒரு தீர்ப்பு வந்தோடனே தானே அவர் உள்ளே வச்சவன தான் அவர் முதலமைச்சராக கண்டினியூ ஆகக்கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? இப்போ நல்லதாக கிட்டதான் இன்னும் 3 மாதம் இருக்கா இல்லையா? இப்போ தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் முதலமைச்சர் பதவியே கூட போகும்ல மாண்பு முதலமைச்சருக்கு. அப்போ அந்த மாதிரி கூட நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ கெஜ்ரிவால் யாருன்னா நினச்சாங்களா? அவங்க வந்து திடீர்னு வந்தவொன்னே தானே சிருஷ்டியோ அது ஒரு லேடியை கொண்டு வந்து அவங்க முதலமைச்சராக ஆகிட்டு அவர் வெளியிலிருந்து இயக்குனர், அந்த மாதிரி கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து என்னென்னா நேஷ்னல் சேனலும் இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் சேனலும் இங்கே இருக்கக்கூடிய சேட்டலைட் சேனலும் இதை வந்து பேசும் பொருளாக ஏன் ஆக்காமல் இருக்காங்கன்றதான் வருத்தம் தரக்கூடிய செய்தி. நிச்சயமாக சார். அதே நேரத்தில் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு வந்து செங்கோட்டையன் வந்து ஒரு சவாலாக விட்டுருக்காரு. நாங்கள் டெபாசிட் நயினாரை வந்து டெபாசிட் இலக்க செய்வோம், இவரும் பதிலுக்கு வந்து அவர் ஒரு மூத்த தலைவர் தான், நான் விஜய் சொன்ன இதுக்கு நான் கருத்து சொன்னேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் அமைதியாக போயிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே செங்கோட்டையன் தலைமையில் விஜய் கட்சியில் இருந்துக்கிட்டு செயல்படும் போது அவரை டெபாசிட் இலக்க வைப்பாங்களா? இல்லை, இப்போ நீங்கள் அரசியல் எப்படி நான் உற்று நோக்கிறோன்னா ஒரு கொள்கைக்கான அரசியல் நோக்கி நகரலை எந்த ஒரு அரசியல் நிகழ்வும். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து என்ன நினைக்கிறாரு, வெளியே போயிட்டோம், நம்ம வெளியே போனதுக்கு முக்கிய காரணம் எடப்பாடி பழனிசாமி, வெளியே போனது முக்கிய காரணம் பிஜேபி லீடராக இருக்கக்கூட நயினார் நாகேந்திரன், ஏன்னா அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்ற ஒரு தனிப்பட்ட வெஞ்சன்ஸை தான் அதில் வந்து உள்புத்துறாங்க. இப்போ நீங்கள் என்ன கொள்கை இருக்குன்னு தாவேக்காக போனீங்க?
கொள்கையே இல்லாததான் கொள்கை தாவேகா கொள்கை. கொள்கைக்காண்டி போகிறாங்களா, வரக்கூடிய கூட்டத்தை பார்த்து போகிறாங்க? அதுதான் சொல்கிறேன், கொள்கையே இல்லாததான், கொள்கை இல்லாமல் ஒரு கட்சி நடத்துறது தான் தாவேகாவோட கொள்கை. இப்போ ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குது. இப்போ நீங்கள் திராவிடர் கொள்கை, நாங்கள் திராவிடன் மாடல்ன்றான் டிஎம்கே, நாங்கள் தேசியம் எங்கள் தான், தேசியம் தான் ஒட்டுமொத்த இந்தியாவை ஒரு குடை கீழ் கொண்டு வர தேசியம் தான் எங்கள் மாடல் அரசுன்னு நாங்கள் சொல்கிறோம். இன்னொருத்தர் சீமான் என்ன சொல்கிறார், தமிழ் தேசியம் தான் எங்கள் மாடலுன்றார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஏடிஎம்கே ஜெயலலிதா ஆட்சியை கொண்டு வருவோம், காங்கிரஸ் காமராஜ் ஆட்சியை கொண்டு வந்துடும், ஒரு மாடல் அரசாங்கத்தோடு நடக்குது. தாவேகாக்கு என்ன மாடல் இருக்குது? அவரே மாடல் மாதிரி வராரு, பேசுகிறாரு, போகிறாரு, காமெடி பண்ணுறாரு அப்படின்னு சொன்ன மாதிரி அவர் தான் மாடல். அவள் தான் மாடலு. அப்போ நீங்கள் எந்த கொள்கை பிடிப்பு இருக்குன்னு அங்கே போகிறீங்கன்னா அப்போ அது பர்சனல் வெஞ்சஸ் தானே. அங்கே போயிட்டு நான் தாவேகா வளர்க்க போகிறேன், தாவேகா வந்து தமிழ்நாட்டில் 234 தொகுதி நாங்கள் ஜெயிக்க வைக்க போகிறோம், ஒட்டுமொத்த தாவேகாவுக்கு வந்து நான் வந்து ஒரு அட்வைஸராக இருந்து அதை வழி நடத்துவேன்னு சொன்னால் நம்ம ஏற்புடையதாக எடுத்துப்போம், ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப்கான குவாலிட்டியாக எடுத்துக்கலாம். அங்கே போனோன்னா நான் வந்து நாயனார் நிற்கிற இடத்த தேடி போய் ஒரு டெபாசிட் எடுக்க செய்வேன், எடப்பாடி எங்கெங்கே நிற்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து எதிராக போட்டிடுவேன் அப்படின்றது இது ஒரு பேச்சா? அப்போ உங்களுக்கு கொள்கை இல்லை, பர்சனல் வெஞ்சஸை நோக்கி நகர்றீங்க. யார் ஒருத்தர் பர்சனல் வெஞ்சஸை நோக்கி நகராங்களோ அவங்க அரசியலில் காணாமல் போவாங்க. இப்போ அவசரமாக ஈரோட்டில் வந்து பொதுக்கூட்டம் நடத்த வேண்டிய தேவை என்ன? தாவேக்கா தமிழ்நாட்டுக்கு கூட 234 தொகுதியும் போயிட்டு வந்துச்சா? எடப்பாடி அவர்கள் இப்போ கடைசியாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்து தன்னுடைய மாசையை அவர் ப்ரூவ் பண்ணதுனால நானும் இருக்கேன், என்னையும் பாரு, என்னுடைய அழகையும் பாருன்னு சொல்லிட்டு அவர் ஈரோட்டில் உங்களுக்கு செல்வாக்கு இருந்தால் நான் முன்னாடி சொன்ன பதிவு தான் நினைவு விட்டு விரும்புகிறேன். ஈரோடு சுற்று வட்டாரத்துக்கு கூடிய மொடக்குறிச்சி ஆகட்டும், ஈரோடு அந்தியூர் ஆகட்டும், பவானி ஆகட்டும், ஈரோடு இந்த சைடு வந்தீங்கன்னா கோயம்புத்தூர் பேட்டிலேருந்து கரூர்லேருந்து ஒரு 10 தொகுதி வச்சுக்கோங்க. இந்த 10 தொகுதியில் உங்களுக்கு செல்வாக்கு இருந்தால் நீங்கள் தேர்தல் 2021 தோக்குறீங்க. எடப்பாடிகிட்ட 10-11 தொகுதி கொடுத்தாங்க, 9-10 தொகுதி வென்றெடுத்தார்ல சேலம் மாவட்டத்தில். அதுதாங்க ஆளுமை. இதை பாருங்க, அரசியலும் சினிமாவை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணிக்கோங்க, ஆனால் வெற்றி பெறணும். வெற்றி பெற்றால் தான் நீங்கள் தலைவர். வெற்றி பெறாமல் நான் கிட்ட வந்து 2000 ஓட்டில் தோத்துட்டேன், 1000 ஓட்டில் அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி எங்களோட மாண்புமிகு மத்திய இணை அமைச்சராக இருக்கக்கூடிய முருகன்ஜி வந்து தாராபுரத்தில் எவ்வளோ ஓட்டில் தோற்றார்? வெறும் 1500 ஓட்டில் தோற்றார். வெறும் 2021 தேர்தலில் வெறும் 1500. இங்கே டீனர் சத்யா தோத்தார், எவ்வளோ ஓட்டில் தோத்தார்? 137. அவரால் சட்டமன்றம் போக முடியுமா? ஒரு ஓட்டில் ஜெயிச்சாலும் சட்டமன்றம் அவங்க தாங்க போக போகிறாங்க. அப்போ நீங்கள் வந்து உங்ககிட்ட ஒரு தொகுதியை 10 தொகுதியை கொடுக்குறோம், உங்களுக்கு நீங்கள் மட்டும் அழகாக நின்று வேலை செஞ்சு கோபிச்செட்டிப்பாளையம் ஜெயிச்சிட்டிங்க, மற்றவர் ஜெயிக்க வைக்க முடியல, ஈரோடு இடைத்தேர்தலில் நீங்கள் வந்து டெபாசிட் இருக்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்ககிட்ட ஆளுமை இல்லை, உங்களான தொண்டர்கள் அங்கே இல்லைன்னு தானே அர்த்தம். உங்கள் பின்னாடி மக்கள் இருக்கணுங்க. உங்கள் பின்னாடி வர 10 அல்லகைகள் நான் சீட்டு வாங்கி கொடுத்துட்டேன், 10 என் கூட இருக்கவங்களுக்கெல்லாம் நான் வந்து அரசியல் ரீதியாக தாவேக்கால் நல்ல பொறுப்பு வாங்கி கொடுத்துட்டேன்றது அரசியல் கிடையாது. வெற்றி பெற வைக்கணும், அவள் தான் ஆளுமை தலைவர். இப்போ நீங்கள் வந்து செங்கோட்டையன் வந்து போகிறப்ப நான் ஒரே ஒரு விஷயத்துக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். செங்கோட்டையன் போகிறார், எடப்பாடி அவர்கள் போனால் போட்டோம் அப்படின்றார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அங்கே எடப்பாடிக்கு க்ளீனாக தெரியுது செங்கோட்டையன்ற தனிநபர் தான் போகிறார். அவர் பின்னாடி கட்சி போல, அவர் பின்னாடி எந்த தொண்டர் போல, அவர் பின்னாடி ஏடிஎம்கே லோகோ போல, அவர் பின்னாடி செங்கோட்டையன் போனால் ஒரு 10 லட்சம் வாக்கு போகுதுன்ற கண்டிஷன் போல. அப்போ தனிநபராக போகிறார், போய்க்கங்கன்றாங்க, அவ்வளோதான். இப்போ செங்கோட்டையன் வந்து எடப்பாடி மாதிரி ஈரோடு சுற்றி இருக்கக்கூடிய 10 தொகுதியிலையும் நின்று 10 எம்எல்ஏக்களை உருவாக்குனார்னா செங்கோட்டையன் போகிறத எடப்பாடி அனுமதிப்பாரா? பான்சுப்புங்களா? எண்டாவுடைய வெற்றி தானே அரசியல்ல. அப்போ 10 தொகுதி நீ ஃபெயிலியர் ஆகிற, ஈரோடு இடைத்தேர்தலும் ஃபெயிலியர் ஆகிற, பி டீமாக இருந்து எனக்கே நீ ஆர்டர் போடுற, இதை பொண்ணும் அதை பொண்ணுன்னு ஆர்டர் போடுறன்றப்ப இப்போ செங்கோட்டையன் அண்ணன் அங்கே போய் அந்த கட்சியை வார்த்தெடுத்து அந்த கட்சியை நல்ல நிலைமை கொண்டு வந்து பன்ருட்டி ராமச்சந்திரன் எப்படி வந்து தேமுதிமுகவில் வந்து ஒரு அவைத்தலைவர் வந்து வழி நடத்தினாரோ அந்த மாதிரி வழி நடத்துவேன் அப்படின்னு சொன்னால் ஒரு அறிவார்ந்த அரசியல் நோக்கி நகர்றா நம்ம எடுப்போம். இருக்கிற வேலையெல்லாம் விட்டு எடப்பாடி கோபிச்செட்டிப்பாளையம் நடத்தினார்ல, உனக்கு போட்டியாக நான் இங்கே நடத்துகிறேன் ஈரோடில், நாயனார் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தார்ல, அவர் டெபாசிட் செய்கிறேன்னா இது பர்சனல் வெஞ்சஸ் தானே. அது எந்த மக்கள் ரசிக்க மாட்டாங்க, யாருமே ரசிக்க மாட்டாங்க. அரசியல்ன்றது ஆளுமை தவிர உங்களை தாண்டி சொந்தம். அது நான் நிறைய காணொலியில் சொல்லியிருக்கேன். திரு செங்கோட்டையன் அவர்களையும் ரெட்டையிலையும் பிரிச்சிட்டிங்கன்னா ரெட்டையில் மட்டும்தான் அங்கே இருக்கும், செங்கோட்டையன் இருக்க மாட்டாருங்க. செங்கோட்டையன் வந்து தனிப்பட்ட ஆளுமையில் அங்கே ஜெயிச்சதுக்கான கான்செப்ட் ஒரு 20% இருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் 80% அதிமுகவுடைய தொண்டர்களும் அந்த ரெட்டலையும் உங்களை வழிநடத்திய தலைவர்களுடைய பரப்புரை தான், சரிங்களா? அது வந்து அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. நீங்கள் ஒன்ஸ் வெளியே போயிட்டீங்கன்னா அதோட உங்களை எதிரியாக பாவிச்சிருவாங்க. அது இன்றைக்கு வந்து ஏடிஎம், இன்றைக்கி வந்து தாவேகா வந்து ஏடிஎம்கே மிகப்பெரிய லெவலில் பொது வழியிலேயே விமர்சிக்காமல் இருக்கிறாங்க. சரி, நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். இன்றைக்கி தாவேகா வந்து தனிச்சு நிற்கிறாங்க, ஏடிஎம்கே தனியாக இருக்குது, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்குது. நாளைக்கே தாவேகா வந்துருச்சுன்னு வச்சுங்க, இதுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் செங்கோட்டையன் மூஞ்சத்துக்கு எங்கே வச்சுப்பார்? அரசியல் என்ன வேணால் நடக்கலைங்க, என்ன வேணால் நடக்குமா இல்லையா? அவங்க கட்சியில் அவங்க பார்த்துப்பாங்க. நீ இல்லை, நான் சொல்கிறது அப்போ இந்த வார்த்தைகள் எப்படி அள்ள முடியும்? நான் ஈரோட்டில் மீட்டிங் தான் போடுவேன், நாயனார் தானே எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எங்களுக்கு பாஜக லீடர் அவர் தானே, எப்படி நேர்கொள்வீங்க? நாயனார் நகரனோட டெபாசிட் சேர்ந்த வேலை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அரசியல் என்ன வேணால் நடக்குங்க.
இன்னும் டைம் இருக்குது. எடப்பாடி அவர்கள் நேற்று கூட சொல்கிறார், யாரையுமே விமர்சிக்கல. யாருன்னா எதுனா தாவேகாவை பற்றியோ காங்கிரஸை பற்றியோ கம்யூனிஸ்ட் யாருன்னா விமர்சிச்சாங்களா இந்த பொதுக்குழுல? ஏன்னா அரசியல் எந்த வேணால் நடக்கும், எப்படி வேணால் மாறும். அதுக்குள்ளே நீங்கள் வார்த்தைகளை விடக்கூடாது. அதான் நிதர்சனமான உண்மை. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.